ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் புதுசாக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் தக்காளி சாதம் செய்கிறதுனால அதையும் சேர்த்து எடுத்துருக்கோம். தக்காளி சாதமும் மீன் மேக்கர் வறுவலும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, அப்புறம் கல்பாசி. இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பொருள் பவுடர்லாம் நாங்கள் சமைக்கிறப்ப பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, மசாலா பொருள்லாம் போடலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். நம்ம தட்டி போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வறுத்தக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம தட்டி போடுறதுனால அந்த மீன் மேக்கருக்குள்ளே அந்த வெங்காய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி, தக்காளி இதே மாதிரி தான் அரைச்சி போடுறோம். அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக கிரேவி மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா இதை வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் கல்லுப்பும் போட்டுக்கணும். உப்பும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், இல்லாட்டி 2.5 போட்டுக்கோங்க. அடுத்து கறி மசாலா போட்டுக்கணும். கறி மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். வாங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் மசாலா ஸ்மெல் வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டோன்னே மீன் மேக்கர் போட்டுடணும். போட்டு ஒரு 2 கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீன் மேக்கர் போட்டுக்கலாம் வாங்க. மீன் மேக்கர் வந்து நாங்கள் பெரிய மீன் மேக்கரை கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் இதாகிட்டோன்னே தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக. மசாலா இதாகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்.
நல்லா இது மாதிரி தண்ணியில் வேக விட்டுக்கணும். நல்லா வெந்துருச்சுன்னா உள்ளுக்கு அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கப்போ அந்த எசன்ஸ்லாம் வந்து நிறைய கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மீன் மேக்கரோட ஒட்டி இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பெப்பர் தூள் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அரை லெமன் புழிஞ்சுக்கோங்க கொஞ்சமாக புளிப்புக்கு. நான் இடையில காமிக்கிறேன், முன்ன போடல அதனால் காமிக்கிறேன். புளிப்புக்கு வந்து அரை லெமன் போட்டுக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். வேகட்டும், வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சமாச்சும் அந்த மீன் மேக்கரில் இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இதோட ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை வெங்காயம் லைட்டாக தூவிக்கலாம், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கணும். அவ்வளோதான், மீன் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க. அதை நான் போடுறதை காமிக்கல. பெப்பர் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன். மறந்துடாமல் பெப்பர் தூள் போட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.